ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கனவா கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னென்னா கனவா எடுத்து வச்சுருக்கிறேன், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, இங்கே வானல் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் காயுது. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இந்த கனவா ஃபிஷ் ஃப்ரை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது நம்ம இதை மட்டும் போட்டாலும் போடலாம். அப்படி சில பேர் தலை இதையும் சேர்த்து போடுவாங்க. இது போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் இதை மட்டும் போடுவாங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கலாம். இதில் உப்பு, மஞ்சத்தூள், காரத்தூள் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இதில் காரம் இறங்கணும் அப்படின்றதுக்காக. இப்போது இதில் வெங்காயம் நல்லா வதங்கணும். அதனால நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் உப்பு இதில் வச்சுருக்கேன். இந்த அளவு கொஞ்சமாக உப்பு போடுறேன், வதங்கணும் அப்படின்றதுக்காக. கனவாவில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா, கனவா ரத்த சோகைக்கு ரொம்ப நல்லது. அனிமியாக இருக்கிறவங்களாம் கனவா அடிக்கடி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாத இது வாதம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். ஒத்த தலைவலி இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ஒத்த தலைவலி வராது. அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் புரோட்டீன் இதில் நிறையா இருக்கிறதுனால உடல் வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் கனவா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களோட ஹேர் க்ரோத்துக்கு, நெயில் க்ரோத்துக்கு, நகம் வளரும். அது மட்டும் இல்லாமல் முடி வளரும். நம்ம ரொம்ப உடம்பு வளர்கிறதுக்கும் மூளை வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது கனவா. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் நம்ம பார்க்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இஞ்சி பூண்டு சோம்பும் ஒரு அரை ஸ்பூன் போட்டு அதையும் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கிறேன், ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கணும். இதுக்கு பிறகு தக்காளி 2 பழுத்த தக்காளி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் போடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். தக்காளி வதக்கிறதுக்காக கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மூடி போடுறேன். மூடி வச்சா நல்லா தக்காளி நல்லா மசிய வதக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இது நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம வச்சுருக்கிற கனவாவை எடுத்து இதில் போடலாம். நல்லா கிண்டி விடுங்க. இதிலே தண்ணி இருக்குது. இந்த தண்ணியே நமக்கு போதும். நமக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு வேக வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கனவா ஓரளவு வெந்திருக்கு. கொஞ்சம் சுருங்கி வருது. இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்பூன் சிக்கன் பவுடர், இது கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், காய்ந்த மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி போட்டிருக்கேன், காரத்துக்காக ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் நல்ல ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள், அதில் ஒரு ஸ்பூன் அளவு போடுறேன். குழம்பு மிளகாய் தூள் போட்டாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 மினிட்ஸாக கொதிக்குது. நல்லா கொதிச்சிருச்சு. அந்த கனவாலாம் சுருங்கி வருது பாருங்கள். இப்போ கிரேவியாக இருக்கணுன்னா இது அளவு இருக்கலாம்.
நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இதையே அப்படியே நல்லா ஃபுல் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வச்சு வற்ற விட்டிங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ண மாதிரி ஆகிடும். ஆனால் எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இதுலேயே இந்த அளவு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றின பிறகு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்ச பிறகு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கனவா நல்லா சுருங்கி வந்துடுச்சு. கனவா நான் கொஞ்சம் தண்ணியாக, ஏன்னா இட்லி தோசைக்கு தொட்டுக்கலான்றதுக்காக கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கிறேன். இன்னும் நல்ல சுருங்க வேணும்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இன்னும் வற்ற விடலாம். எனக்கு இதுவே போதும், அதனால் ஆஃப் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கனவா கிரேவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.